சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ஹாட்ஸ்பாட் 2 படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்துல 2024 வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் ஹாட்ஸ்பாட். அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்ப 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படம் ரசிகர்களை கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பாகத்துல நம்ம விக்னேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளருடைய மகளை காதலிக்கிறாரு. சோ இதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு 4 கதைகளை ரெடி பண்ணி அந்த தயாரிப்பாளர் கிட்ட சொல்றாரு. அந்த 4 கதைகளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருடைய வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை வச்சு உருவாக்கி இருப்பாரு. சோ அந்த 4 கதைகளும் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளருடைய மகளை காதலிக்கிறதா சொல்லுவாரு. சோ அதுல இருந்து இந்த 2ஆம் பாகம் வந்து பாத்தீங்கன்னா தொடங்குது. அதாவது விக்னேஷ் கார்த்திக்கும் பிரீடாவுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு நடக்கிற அந்த சமயத்துல சோ நம்ம நாயகி பிரீடாவுக்கு அதுல விருப்பம் இல்லை. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு லெஸ்பியனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இயக்குனரா இருக்கக்கூடிய நம்ம விக்னேஷ் கார்த்திக் கிட்ட துணை இயக்குனரா பணிபுரிய ஆசைப்படுற பிரியா பவானி சங்கரை தான் வந்து காதலிக்கிறதா சொல்றாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிரீடாவுடைய அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து இவர் வந்து 4 கதைகளை சொல்லி பிரீடாவுடைய தந்தை கிட்ட ஓகே வாங்கினாரோ அதே போல அவர் ஒரு திட்டம் திட்டி பிரியா பவானி சங்கரை தயாரிப்பாளர் கிட்ட அனுப்பி 3 கதைகளை சொல்ல வைக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, முதல் கதை வந்து பாத்தீங்கன்னா திரையில பாக்குற நடிகனை தலைவனா கொண்டாடாதீங்க அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையே அதுக்கு பாராட்ட சொல்லியே ஆகணும். அதை ரொம்ப வலியோட திரையில காட்டியிருப்பாரு. அப்பதான் ஒரு சில முட்டாள் ரசிகர்களுக்கு புரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் கதையில MS பாஸ்கருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஒரு சில காட்சிகள் வந்தாலும் ரொம்ப அழுத்தமா சோ மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில அவருடைய நடிப்பை கொடுத்திருந்தார். அதே போல 2வது கதையில வந்து பாத்தீங்கன்னா ஆடை சுதந்திரத்தை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரு. அதாவது ஆடை வந்து நம்முடைய சௌகரியத்துக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் அணியக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து பாத்தீங்கன்னா இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு அதை ஒழுங்கா அணியணும் அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரு. இதுல 2வது கதையில வந்து பாத்தீங்கன்னா தம்பி ராமையாவுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. முதல் 2 கதைகளை எவ்வளவு அழகா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருப்பாரோ அதே போல 3வது கதையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காரு. 3வது கதையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி காதல் கதையா கொடுத்திருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 லவர் இருப்பாங்க. சோ அந்த 2 லவரும் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி பேசும்போது போன் நம்பர் மாறி வந்து பாத்தீங்கன்னா 2050க்கு வந்து பாத்தீங்கன்னா கால் போயிடும். அதெல்லாம் ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி காதல் கதையா கொடுத்திருந்ததால அதை ரசிக்கக்கூடிய வகையில கொடுத்திருந்தாரு. முதல் பாகத்துல எப்படி 4 கதைகளை சொல்லி சோ படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில கொடுத்திருந்தாரோ அதே போல இந்த 2வது பாகத்துல 3 கதைகளை சொல்லி ரசிக்கக்கூடிய வகையில இந்த ஹாட்ஸ்பாட் 2 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா பின்னணி இசை, ஒளிப்பதிவு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. அடுத்த வசனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.